எங்கள் தலை முதல் அடிக்கிறது நல்லா தான்ப்பா இருக்கு. டங்கிறட்டுக்கு டங்கிறட்டுக்கு. எவன்டா அவன் காலங்கத்தால தூக்கத்தை கெடுக்கிறது? என்னை தூக்கத்தை கெடுக்கிறதே இங்கே பல பேர் வேலையை வச்சுக்கிட்டு இருக்கானுங்கப்பா. முடியலை. நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு 12 மணிக்கு எழுந்துக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா எழுந்துருக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அங்கேன்னா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சின்சான் அங்கனடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஃப்ராங்க்லின் எங்கள் பாரா தெளிவாக சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்தா நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா யூடியூப்பை பார்த்தா ஃப்ரைடு சிக்கன் சமைக்கிறேன் பார்த்தியா. அதே மாதிரி சாப்பை எதுக்கு டான்ஸ் ஆடி உன்னை கூப்பிட்டு எழுப்பி விட்டான்னு பார்த்து வச்சுக்கோயேன். அவனுக்கு பண்ண இல்லை ஒரு பீஸ் நான் 3 பீஸ் சமைக்கிறேன். எவன் என்னை என்கரேஜ் பண்ணுறீங்களோ அவனுக்கு தான் ஒரு பீஸ் தருவேன். எனக்கு ஒரு பீஸு, நீ என்னை என்கரேஜ் பண்ணனா உனக்கு ஒரு பீஸ் தருவேன்டா. அப்பா ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னு வைங்களேன், நான் ஒரு கொண்டாட்டண்டா. ஏய் ஃப்ராங்க்லின் நீயும் டான்ஸ் ஆடுறா, நான் மோளம் தட்டுறேன். அப்போ தான் சின்சான் ஒரு துண்டு கொடுப்பான். எனக்கு ஒரு துண்டு கன்ஃபார்மு, உனக்கு கிடைக்குமான்னு தான் தெரில. எனக்கு என்ன டவுட்டாக இருக்குப்பா. போடு டன்கிராட்டுக்கு ராட்டுக்கு டும் டும், டன்கிராட்டுக்கு ராட்டுக்கு டும் டும், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். ஒரு துண்டு சிக்கனுக்காக நான் டான்ஸ் ஆடுறவன் நீங்கள் நினச்சி என்னை தப்பாக நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு துண்டு சிக்கனுக்காக நான் டான்ஸ் ஆடுவேன். ஏன்னா ஒரு துண்டு சிக்கன்றது சும்மா கிடையாதுல்ல. அப்படி வா வழிக்கு இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வையா சிக்கன் கிடைக்காது, அப்புறமா பத்னியாக தான் இருக்கணும். அப்போதான் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க டே மட்டும் ஃப்ராங்க்லினே. ஏதோ ஒரு சிக்கனுக்காக நான் டான்ஸ்லாம் ஆடினா இந்த சின்சான் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால் பாரு நான் சமைக்க வேண்டியதாக போகுது. எல்லாம் ஈஸியாக என்னை கவுத்துட்டு போயிடறானுங்கப்பா. அங்கே பாரு 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஃப்ராங்க்லின் ஜென்டில்மேன் இங்கே பார்த்து வச்சுக்கோ. சிங்கம் சார் ஏதோ நம்ம லாஸ் ஆண்டல்ஸ் சிட்டியில் இருக்க ஒரு கடல் ஏதோ ஒரு திமிங்கலம் வந்துச்சாமே, அதை பார்க்க தான் வந்திருக்காரு. திமிங்கலத்தை பார்த்தா சின்சானுக்கு பயங்கராது, சின்சானை பார்த்தா தான் இந்த திமிங்கலத்துக்கே பயங்கரண்டா. டவரு ட்ரவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. அவன் டவருன்னு சொல்கிறானா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, வாங்க எல்லாரும் போய் சிங்கம் சாரை மீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே தான் ஃப்ராங்க்லின் இங்கே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த திமிங்கலம் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. நீ ஷாக் ஆகிருக்கிறது எனக்கு தெரியுது. நீ திருத்தறில் மெதிக்கிறது எனக்கு தெரியுது. டே கண்ணா இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த திமிங்கலம் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லாஸ் ஆண்டல்ஸில் இந்த மாதிரி ஒரு திமிங்கலம் இருக்குன்னு வேர்ல்டு வைடு நம்ம ஃபேமஸ் பண்ணணும். அதுக்காக பார்த்தோன்னா நான் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பா கதவுல வியூ எவ்வளோ நல்லா இருக்கு. டே ட்ரவர் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அழகு எத்தனை அழகு, கோடி மலை கொட்டி அழகு. இந்த ஃப்ராங்க்லின் மண்ணில் இருக்கான் பாரு, மொட்டை அடிச்சுட்டு எங்கேயாவது ஃபங்க்டும் ஸ்டெயிலாக முடி வச்சு போல இல்லவே இல்லை. மொட்டை அடிச்சுட்டு சுற்ற வேண்டியது சரிட்டா சம்மர் கட்டான். அந்த திமிங்கலம் பார்த்தியோட எவ்வளோ பெருசாக இருந்ததுப்பா. அந்த மாதிரி ஒரு திமிங்கலத்தை பார்க்கவே நான் மட்டும் அந்த மாதிரி திமிங்கலம் இருந்து ஏன் வெட்டி துண்டாக போட்டு விற்று பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். மோட்டோ எதுக்குடா வந்திருக்க, என்ன பிரச்சனை? அதில் ஒன்றும் இல்லைடா ஃப்ராங்க்லின். அதாவது என்னன்னு வச்சு பார்த்துன்னு வச்சுக்கோ. நம்ம எல்லாம் பீச்சுக்கு போயிட்டு வந்து சும்மா சுற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல புள்ள. அதனால தான் சுற்றி பார்க்கலான்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு போகலான்னு வந்துடுவேன். வந்து என்னோட வண்டி வருங்க டோரமான அவன் வீட்டிலேருந்து நான் கூட்டின்னு வந்துட்டேன். நோவிட பாருங்க ஆயா பார்த்துனுக்குறான். டே கண்ணா எதுக்குடா வந்தீங்க? சுனாமி வரப்போகுது இந்த நியூஸில் அடிச்சிருப்பீங்களா? அதான் மழைலாம் செம்ம கொட்டுது. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அட பாவி மோட்டு பத்தில் சுனாமி எப்படி நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் போயிட்டு படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது தானடா. எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டீங்களாடா. ஐயோ சுனாமி மட்டும் வந்ததுன்னா உயிரே போயிடும்ப்பா. என்ன பண்ணுறது? சுனாமியா? ஒரு வேலை சுனாமின்றது 3 நாள் கழிச்சு தான் வேணும் பழகுது. என்னடா இது நம்ம வீடு கட்டிடுறது ஹைட்டாக மலையில் கட்டி வச்சுருக்கோம். அங்கே பாதி லாண்ட் ஹவுஸே முழுகிடுச்சே. பேசாமல் சுனாமியில் போய் ஒரு ஸ்விம்மிங் போட்டு வருவா. சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டாண்டா சின்சானு இந்த வேர்ல்டு வைடில் நம்ம ஃபேமஸ் ஆகிடுவான். குதிரா சின்சானு. இவன் வண்டி வெட்டியாக தான் இருக்குது. வண்டி எடுத்துன்னு போவான். அப்பா கடலில் பீச்சில் லேக்கில் ஸ்விம்மிங் அடிக்கிறது சுகத்தை விட இந்த சுனாமியில் ஸ்விம்மிங் அடித்து நம்ம வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகிற சந்தோஷமே தண்டா. டேய் சுனாமியில் போட்டுன்னு இருக்கேன். இவன் பார்த்தா கார் எடுத்துன்னு வந்து நடுவில் நிப்பாட்டி ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன். வண்டி தள்ளி விடுங்க அண்ணிட்டுருக்கான். அப்பா லாஸ் ஆண்டல்ஸே முழுகிடுச்சு. ஃபோன் பண்ணுவான். ஃப்ராங்க்லினே வந்து சுனாமியில் ஸ்விம்மிங் போட்டுக்கலான்னு சொல்லுவோம். ஊர் முழுக்க சுனாமி வருதுன்னு பரபரப்பாக இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த சின்சான் பிள்ளை காணும். நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட, வீட்டில் போய்ட்டும் சேஃபாக இருக்கலாம்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் பார்த்தா எங்கே போனான்னு தெரிய மாட்டேங்குது. எங்கன்னு நான் போய் அவனை இப்போ தேடுறது? என்ன ஃபோன் வருது? ஹலோ சொல்கிறான், எங்கே இருக்க? உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது
நான் வந்து சுனாமியில் ஸ்விம்மிங் போட்டுட்ருக்கேன், நீ வந்து ஸ்விம்மிங் போட்டு வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகிடு. அடே லூசு பயலே, சுனாமியில் போய் ஸ்விம்மிங் போட்டேன்னா செத்துருவடா. அதனால என்ன பண்ணுற இரு, நான் உடனே வந்து உன்னை பார்க்குறேன் என்ன விஷயன்றத. நீ கொஞ்சம் அங்கேயே இரு. ஒழுங்கு மாதிரி தான் அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்து தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுடா ஓடு. நம்ம முதல்ல சின்சானை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய இடமா பற்றி இது செட்டில் ஆகிடணும். ஏன்னா மலை மேலே இருக்க நம்ம வீட்டாண்டே இவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கணும். அப்போ கீழே இருக்கணுங்களா உயிரோட இருக்கானுங்களா என்ன ஏதுன்னு தெரியலப்பா. இந்த மோட்டு 10 ரூபாவில் வந்த வேணாம், இல்லைனா நான் நேரத்துக்கு எங்கேயாவது இப்போ செட்டிலாவது ஆயிருப்பேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. தண்ணி வேறு பெருசாக வந்துக்கிட்டே இருக்கு, அலைகள் அப்படியே பேய் மாதிரி மேலே ஏறி வருதுப்பா. என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஆமாம், நான் ஏதோ ஒன்று மறந்த மாதிரி எனக்கு தோணுது. என்னத்த மறந்தேன்? ஏதோ ஒன்று மறந்துட்டு போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற நம்ம சேஃபாக தான் இருக்கோம்னு எனக்கு தோணுதுப்பா. ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். என்னடா ரோடெல்லாம் ரோடெலாம் தண்ணி போயிடுச்சா? இல்லைனா இந்த மலை மேலன்றனால வரல, பின்னாடி சுனாமி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபான இடம்னா எனக்கு தெரிஞ்ச சேஃபான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கடல் தான் காய்ஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் அண்டர் கிரவுண்டில் நான் ஒரு மேன்ஷனை கட்டி வச்சுருக்கேன். ஸோ அங்கே போய்ட்டேன்னு வைங்களேன், அதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, அழகாக இருக்கா. இங்கே போனோன்னா நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, உயிருக்கு எந்த சேதமும் நடக்காது கைஸ். ஆனால் இங்கேயே தண்ணி வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னடா இங்கே கூட வாடா தண்ணியாக இருக்குது. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த மேன்ஷனில் தண்ணி இருக்காதுன்னு நினச்சி இங்கே வந்தேனே. ஆனால் இங்கேயே நான் நீச்சல் தான் அடிக்கிறேன்னா நான் மேலே நீச்சல் அடிச்சுருந்துருப்பேனே. சம்மதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோனில் இருக்கலான்ற மாதிரி நான் என் வீட்டாண்டே இருந்திருக்கலாம். என்ன இந்த சின்ன பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டோரை திறந்து விட்றா, தண்ணி வருதுடா, வாட்டர் ப்ரூஃபில் இவனோட மேன்ஷன், அதனால மேன்ஷனுக்கு வந்துருக்குண்டா, தண்ணி திறந்து விட்றா. டேய் இவன் டோரை திறந்து விடுவான்னு பார்த்தா திறந்து விட மாட்டான். பாரியா இந்த டேங்க்கு மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மேலே போயிட்டு நின்றுட வேண்டியது தான். எப்பா இருக்கிறதே நம்ம பில்டிங்கில் பெருசு பெருசாக கட்டிடுச்சு, இந்த பில்டிங் எல்லாத்தையும் இந்த சுனாமி வந்து காலி பண்ணிடுச்சு. பாரியா அப்பா குளிர் காற்றுக்கோ இந்த ஃபேனோட நிற்கிற காற்றுக்கோ சும்மா குளிர் ஏசி பண்ணுற மாதிரியே இருக்கு. சிங்கம் சார், நானும் பார்க்குறேன் ஆதி காலத்துலேருந்து உங்கள் வேலையெல்லாம் அடுத்தவன் தலையில் கட்டுறதே உங்களுக்கு ஒரு பொழப்பாக போச்சு. எங்களால் எப்படி போயிட்டு அந்த சுனாமியில் போய் பண்ண முடியும்? என்னால் முடியல. சரி ஏதோ பழக்கத்துக்காக, அதுவும் இல்லாமல் இந்த சிட்டியை நான் காப்பாற்றுற பொறுப்பு என் தலையில் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நான் கையெடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், டோராமின் கிட்டே ஒரு சிப் இருக்குது. அந்த சிப் எடுத்துகிட்டு போய் அண்டர் கிரவுண்டில் ஒரு இடத்த நம்ம எடுத்துகிட்டு போய் செட் பண்ணி பொருத்திட்டோம் அப்படின்னா 3 நாளுக்குள்ளே இந்த சுனாமியை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். அது 3 நாளைக்கு கொஞ்சம் மழை அந்த மாதிரிலாம் பெய்யும், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சமாளிச்சிட்டோன்னா போதும், இந்த சிட்டியை நம்ம காப்பாற்றிடலாம். ஸோ அதுக்காக இந்த மிஷனை கண்டினியூ பண்ணுறது தான் சிங்கம் சார் வந்து பார்த்திங்கன்னா என்னை அமுச்சு விட்டுருக்காரு. அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிப்பெல்லாம் பொருத்தி என்னோடய மிஷன் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரவரும் சின்சானும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஜோன், சேஃபான ஒரு ஜோனுக்கு நான் இவங்களை எல்லாரையும் போய் கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம சேஃபாக இருக்கணும். இவன் தென்னை மரத்தில் வெவ்வாலா சின்சானுக்கே சவாலா? நீ சின்சானை கீழே விழுந்து வாண்டேன்னு வை, அப்போ சவாலா இல்லை சவாலை சமாளியான்னு தெரிஞ்சிடும். வாங்க 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 எல்லாம் போட்டில் போகலாம். ஃப்ராங்க்லின் என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே ஒரு செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டை பாடுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் மேன், புரியுதா? ட்ரவரு காமெடி பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோனுக்கு போகணும். அதனால் எல்லோரும் வந்து போட்டில் ஏறுங்க. அவங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு சேஃபான ஒரு ஜோனில் விட்டுடணும். ஏன்னா 3 நாள் ஆகும். ஸோ 3 நாள் கண்டினியூஸ் மழையே வரும். அதனால தான் நான் உங்களை இந்த ட்ரக்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். அதனால் அமைதியாக வாங்க. கிளைமேட்டுக்கும் இந்த சுனாமி கிளைமேட்டுக்கு நம்ம ஒரு சூடாக ஒரு 2 சமோசா சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்லடா ஃப்ராங்க்லின். சூடாக சமோசா? ஆமாம் சமோசா கடைக்காரன்லாம் சமோசா கடையை மூழ்கிடுச்சான்னு கடுப்பில் இருக்கான். இவன் என்னன்னா சமோசா கடையை கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி தனிமா இருக்குது, சுடு தண்ணியில் கையை விடுற மோட்டோ அப்படின்ற மாதிரி நீயே போய் சமைச்சிக்கூட சுடு தண்ணியில் போயிட்டு. சில ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உறிஞ்சி ட்ரைன் ஆகிடுச்சு, சில ஊர்லலாம் ட்ரைன் ஆகலை. ஆனால் தான் நம்ம மாறி போட்டு ட்ரக்குன்னு நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சம்மந்தம் இல்லாமல் சமோசா கேட்குற வேலையை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? வாங்க இந்த இடம் தான் நான் சொன்ன இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழைய விக்டோரியா ராஜாவோட அரண்மனை. இந்த அரண்மனையில் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இது அந்த காலத்தை கட்டுறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டிங், தண்ணியில் உள்ளே வராது. நீ என்ன சொல்ற ஃப்ராங்க்லின், இதில் தண்ணி வராதா? அப்போ நம்ம பேசாமல் மேலே போயிட்டு மொட்டை மாடி காஃபி குடிச்சிட்டு வரலாம், வரையாடா ஃப்ராங்க்லின்னு? காஃபி தானே குடிச்சிட்டா போச்சு. ஒரு சேஃபான இடத்த கண்டுபிடிக்கிறேன்னு டென்ஷனாக இருந்து இப்போ அந்த டென்ஷன் போயிடுச்சுப்பா. எல்லோரும் வாங்க மேலே, நல்லா போய்ட்டு சேஃபாக ஒரு டீ குடிச்சிட்டு இந்த டென்ஷன் எல்லாத்தையும் நம்ம போக்கிடலாம்.
ஓகே கைஸ், பார்க்குறவங்க லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் பெல் அழுத்தி ஆளில் போட்டுங்க. பை கைஸ், பாய்.